வணக்கம் மக்களே. நீங்கள் எப்போவுமே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? மார்னிங் ஒரு 8 hours நல்லா தூங்கினாலும் பாடி ஃப்ரெஷ்ஷாக இல்லை, டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லையா? கை காலில் ஊசி குத்துற மாதிரி டிங்லிங் ஃபீலிங் இருக்கா? ஸ்டெப்ஸ் ஏறும்போது ரொம்ப ப்ரீத் வாங்குதா? இந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் ரீசன் இல்லை ஏஜ் தான் ரீசன் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் சில நேரம் உங்கள் பாடிக்கு ஒரு முக்கியமான சிக்னல் கொடுக்குறதும் இருக்கும். அதுதான் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் விட்டமின் B12னா என்ன, அது நம்ம பாடியில் என்ன வேலை செய்யுது, டெஃபிஷியன்சி ஏன் வருது, யாருக்கு அதிகம் வரும், சிம்டம்ஸ் என்ன, அந்த சிம்டம்ஸ்க்கு என்ன சாப்பிடணும், வெஜிடேரியனுக்கு என்ன ஆப்ஷன்ஸ், டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் நல்லதா, எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்ல போகிறேன். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட், விட்டமின் B12னா என்ன? நம்ம பாடிக்கு விட்டமின்னா நிறைய இருக்குங்க. விட்டமின் B, C, D, விட்டமின் A. ஆனால் B12ன்றது ஒரு ஸ்பெஷல் ரோலே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா B12 இஸ் லைக் அ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஆஃப் யுவர் பாடி. பாடி ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும்னா பேக்ரவுண்டில் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விட்டமின் இது. அது இல்லைன்னா ப்ராப்ளம் இம்மிடியேட்டாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கு சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். B12 மெயின்லி 3 முக்கியமான விஷயம் வேலை செய்யுதுங்க. நம்பர் 1, ரெட் பிளட் செல்ஸ். நம்ம பிளட்டில் இருக்கிற ரெட் செல்ஸ் தான் ஆக்சிஜனை பிளட்டுக்கு பாடிக்கு கேரி பண்ணிட்டு போகுது. இந்த ரெட் பிளட் செல்ஸ் ஹெல்த்தியாக உருவாக்க B12 ரொம்ப முக்கியங்க. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சிட்டிக்கு டெலிவரி லாரி கம்மியாகுது. எவ்ரி ஷாப்புக்கு போட ப்ராடக்ட்ஸ் லேட்டாக தான் ரீச் ஆகும். அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸ் சரியாக ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஆக்சிஜன் மசில்ஸுக்கும் பிரெயினுக்கும் உள்ள ஃபுல் ரிசீவ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சிம்டம் உங்களுக்கு ஃபெட்டிகாக ஃபீல் ஆகும். எதுவுமே பண்ணல ஆனால் டயர்டாக இருக்கேன் நான். இது லேசின்னு அர்த்தம் இல்லைங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை எஃபிஷியண்ட்டாக பாடிக்கு போகலை. இதுதான் ரீசன். நம்பர் 2, முக்கியமானது நர்வ்ஸ். இந்த பாட்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. கரண்ட் ஒயருக்கு மேலே பிளாஸ்டிக் இன்சுலின் இருக்கும்ல, அது இல்லைன்னா கரண்ட் லீக் ஆகும். நம்ம நர்வ்ஸ்க்கும் அதே மாதிரி தாங்க ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது மைலின் ஷீத்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. B12 டெஃபிஷியன்சி வந்தால் இந்த கவரிங் டேமேஜ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் பிரெயின்லேருந்து மசில் போகிற சிக்னல் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண ரொம்ப கஷ்டமாகுங்க. அதனால் சில பேருக்கு கை காலில் டிங்லிங், நீடில் குத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சில டைமில் ஒரு பேர்னிங் ஃபீட் சென்சேஷன் வரும், நம்னஸ் இருக்கும். இப்படி சிம்டம்ஸ் வரலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, ஆனால் டெஃபிஷியன்சி சிவியராக இருந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் டெவலப் ஆகலாங்க. நம்பர் 3, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரெயின். B12 நம்ம பிரெயினுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். DNA சிந்தசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஹெல்த்தி நர்வ் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் டெஃபிஷியன்சி இருந்தால் சில பேருக்கு பிரெயின் ஃபாக், கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், மெமரி ப்ராப்ளம்ஸ் வரும், மூட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் வரும். இப்படியும் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே B12 டெஃபிஷியன்சியால் மட்டும்தான் வருதுன்ற அர்த்தம் இல்லைங்க. தைராய்டு, அயன் டெஃபிஷியன்சி, புவர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், டயபெட்டிஸ், வேறு மெடிக்கல் கண்டிஷனாலையும் இந்த சிம்டம்ஸ் வரலாங்க. அதனால் சிம்டம்ஸ் இருந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பர் எவாலுவேஷன் எடுத்துகிட்டு கரெக்ட் வேங்க. இப்போ ஒரு கொஸ்டின், நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு B12 டெஃபிஷியன்சி எப்படி வரும்? இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டுங்க. B12 டெஃபிஷியன்சினா சாப்பாடு மட்டும் ரீசன் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஸ்டொமக்கில் இன்ஸ்டன்டிக் ஃபேக்டர்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரோட்டீன் தான் B12 ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் B12 ரிச் ஃபுட் சாப்பிட்டாலும் அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் டெஃபிஷியன்சியாக வரலாம். அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகிற சில காமன் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா, வயசு அதிகமாகும் போது ஸ்டொமக் ஆசிட் குறையலாம். லாங் டேர்ம் ஆசிட் ரெடியூசிங் மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கும் போது இதுவாகலாம். மெட்டாஃபார்மின் மாதிரி சில டயபெட்டிஸ் மெடிசன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்படி வரும். காக்ரின் டிசீஸ், சீலியாக் டிசீஸ் மாதிரி சில கட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸ்டொமக் சர்ஜரி பண்ணியிருந்தனாலும் அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் லெவல் கொஞ்சம் குறையலாம். ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் இல்லை வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ரொம்பவே கொஞ்சம் அதிகங்க. அப்போது டெஃபிஷியன்சினா 2 விஷயம் முக்கியம். ஒன்று இன்டேக், இன்னொன்று அப்சார்ப்ஷன். சிம்டம்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க.
ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து க்ரானிக் டயர்ட்னஸ்ங்க. ஃபுல் நைட் தூங்கினாலும் லைக் எனர்ஜி இல்லை. இது ஆக்சிஜன் டெலிவரி எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். செகண்ட், கை காலில் டிங்லிங், நம்னஸ், பர்னிங் சென்சேஷன் நிறையவே இருக்குங்க. நர்வ்ஸ்க்கு ப்ராப்பராக சிக்னல் அனுப்ப முடியாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரு ரீசன். தேர்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப மெமரி இஷ்யூஸ் நிறைய வருங்க. கீஸ் எங்கே வச்சோன்னு மறந்து போகிறது, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதது கஷ்டம், பிரெயின் ஃபாக் மாதிரி நிறைய ஃபீல்ஸ் வரலாங்க. ஃபோர்த் வந்து ப்ரீத்லெஸ்னஸ். உங்களுக்கு ப்ரீத் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டேர்ஸ் ஏறினாலும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் ஆகுங்க. ஃபிஃப்த், டங் ஸ்மூத்தாக இருக்கிறது, மவுத் அல்சர்ஸ், டங் பெயின், சில பேருக்கு வாக்கிங் பேலன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகலாம். இஃப் டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக இருந்தால் இது நடக்குங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி தான் டிசைட் பண்ணக்கூடாது. பிளட் டெஸ்ட் தான் இதை ரொம்ப முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ யாரெல்லாம் இதை டெஸ்ட் பண்ணிக்கணும்? டாக்டர் அட்வைஸ் படி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெட்டிக் இருக்கிறவங்க, டிங்லிங் அண்ட் நம்னஸ் ஃபீலிங் இருக்கிறவங்க, ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ் அண்ட் வீகன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். லாங் டேர்ம் மெட்டாஃபார்மின் யூசேஜ், லாங் டேர்ம் ஆசிட் ரெடியூசிங் மெடிசன் யூஸ் பண்ணுறவங்க, ஓல்டர் அடல்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். யூஸ்வலி டாக்டர்ஸ் விட்டமின் B12 செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி இப்போது கண்டிப்பாக பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். என்ன சாப்பிடணும்? நேச்சுரலாக B12 அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அனிமல் பேஸ்ட் ஃபுட்ஸ் தாங்க. இதில் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா லிவருங்க. ரொம்ப ஹை சோர்ஸ், ஆனால் லிமிட்டில் எடுங்க. ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், எக்ஸ், மில்க், கர்ட், சீஸ், இது எல்லாத்துலேயுமே B12 வந்து நிறையவே இருக்குங்க. டெய்லி பேலன்ஸ் ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணினா நிறைய பேருக்கு இன்டேக் நல்லாவே இருக்குங்க. வெஜிடேரியன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. இதில் தான் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயமும் இருக்குது. நேச்சுரல் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் ரிலையபிள் B12 ரொம்ப கம்மிங்க. மில்க், கர்ட், பன்னீர், சீஸ், கொஞ்சமாக ஒரு B12 அதோட கான்ட்ரிபியூஷனை பண்ணுதுங்க. ஸ்ட்ரிக்ட் வீகன்ஸ்க்கு இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, B12 fortified breakfast cereals, fortified plant milk, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஸ்பினச், மஷ்ரூம், ஸ்பைருலினா, B12 இருக்குன்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாதுங்க. இவை ரிலையபிளான B12 சோர்ஸஸும் இல்லைங்க. அதனால் மிட்ஸை நம்பாதீங்க. டேப்லெட்ஸ் நல்லதா இல்லை இன்ஜெக்ஷன் நல்லதா? இதுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸுங்க. மைல்ட் டெஃபிஷியன்சினா டாக்டர் ஓரல் டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்சார்ப்ஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது இல்லாமல் லைக் சிவியர் டிஃபிஷியன்சினா இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால் ஃபார்மசி போய் செல்ஃபாக இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ எடுக்கிறது அட்வைஸ் கிடையாதுங்க. ட்ரீட்மெண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ் பண்ணணும்னு கிடையாது. இம்பார்ட்டன்ட் டேக்அவே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, B12 டெஃபிஷியன்சினா ஜஸ்ட் டயர்ட்னஸ் மட்டும் இல்லைங்க. அது உங்கள் பிளட் செல்ஸ், நர்வ்ஸ், பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஃபிஷியன்சி. குட் நியூஸ் என்னென்னா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் ரீசன் கண்டுபிடிச்சி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் நிறையவே இம்ப்ரூவ் ஆகலாங்க. ஆனால் ரொம்ப நாள் இக்னோர் பண்ணால் சில நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரெக்கவரி ஆக டைம் எடுக்கலாம். சிம்டம்ஸ் இருந்தால் சீக்கிரம் மெடிக்கல் எவாலுவேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? B12னா என்ன, அது பாடியில் என்ன வேலை செய்யுது, டெஃபிஷியன்சி ஏன் வருது, சிம்டம்ஸ் என்ன, யாருக்கு இதனால் ரிஸ்க் அதிகம், என்ன ஃபுட் சாப்பிடணும், வெஜிடேரியன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் என்ன, டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா கூடாதா? இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நான் பிரபாகரன். சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டாபிக் பற்றி நம்ம சந்திப்போம். Thank you. Until then, stay consistent, stay strong. See you.